ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டைப்பட்டி தமிழ்மாறனோட குக்கிங் சேனலில் நம்ம என்ன இன்றைக்கி சமைக்க போகிறோம் அப்படின்னா சைடிஷ், அதாவது கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு மற்றும் கேரட்டை வச்சு எப்படி நம்ம சைடிஷ் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு சமைக்க தயாராகிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை ஆன் பண்ணிவிட்டு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு, அதன் பிறகு சின்ன வெங்காயம், அதன் பிறகு கருவேப்பிள்ளை. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியவுடன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. முதல்ல தேவையான பொருளை தக்காளி சொல்லலை, பரவாயில்ல, இருந்தாலும் அதையும் சேர்த்துக்குங்க. அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா கேரட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுடலாம். அதன் பிறகு 4 காஞ்ச மிளகாயை பிச்சு அதையும் அதிலே போட்டுடலாம். பட்டை மிளகாயை ஃபஸ்ட்டே அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வாடகை கமகமன்று வரும். கேரட் சிறிது வதங்கியவுடன் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுடலாம். இப்போது நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போடுங்க. ஓரளவு வதங்கி விட்டது. இப்போது நாம் சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு புளிக்குழம்பு பொடி 3ஐயும் போட்டு நன்றாக கிண்ட வேண்டும். உங்களுக்கு தேவை என்றால் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளலாம். பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டான அளவுக்கு போட்டு உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், சுவையான சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 கேரட்டை வச்சு, பெரிய கேரட்டை வச்சு சுவையான சைடிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் அப்படியே போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.